ஹாய் காய்ஸ், டுடே எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸில் அதோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். பொருளாதாரத்தின் வரலாறு. ஆடம் ஸ்மித் இவர் தான் ஸ்டார்டிங் எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே இவரால் தான். இந்த ஆடம் ஸ்மித்துங்கிறது அவர் என்னென்னு சொன்னால் பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லுவோம். த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். சுதந்திர வர்க்கத்தின் முன்மொழிந்தவர். கிழக்கிந்திய கம்பெனி மட்டுமே. ஓகேவா? ஸோ இவர் ஒரு புக்கு எழுதியிருப்பார். அந்த புக்கு என்னென்னா 1776 புக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பார். அது பேர் என்ன, வெல்த் ஆஃப் நேஷன். ஸோ இந்த புக் நேம் தான் வெல்த் ஆஃப் நேஷனு. இது என்னென்ன சொல்லணும்னா, ஒரு வர்த்தகத்தில் காம்படிஷன் இருக்க வேணும்னு சொல்லும். அப்போ ஃப்ரீ ட்ரேடு திரின்னு ஒன்று அதில் சொல்லியிருப்பார். அது என்ன மீனிங்னா, ஃப்ரீ ட்ரேடு, அதாவது டேக்ஸே இல்லாமல் சுதந்திரமாக வர்த்தகம் செய்ய வேண்டும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ மார்க்கெட்டு. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸாக இருக்க மாதிரி சொல்லும். ஸோ அதனால தான் இது முதலாளித்துவத்துக்கு பேஸ் பண்ண இருக்கும். இந்த புக்ஸு இந்த வெல்த் ஆஃப் நேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 காம்படிட்டிவ் இருக்க வேணும், இந்த ஃப்ரீ ட்ரேட் தியரி, அதாவது டேக்ஸே இல்லாமல் சுதந்திரமாக வர்த்தகம் செய்ய வேண்டும், ஃப்ரீ மார்க்கெட் இருக்க வேணும், இதெல்லாம் பற்றி சொன்னது இஸ் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித்துங்கிறது பொருளாதாரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். 1813 என்னென்னா பட்டறை சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா, கிழக்கு இந்திய கம்பெனி மட்டும் இல்லாமல் வேறு கம்பெனி இந்தியாவிடம் வர்த்தகம் செய்யலாம். முன்ன அந்த கிழக்கிந்திய கம்பெனி மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பட்டறை சட்டம் 1813 என்ன சொன்னாங்கன்னா, அதர் தென் கிழக்கு இந்திய கம்பெனி, வேறு கம்பெனி இருக்கும்ல, அந்த அங்கே அவங்களும் பண்ணலாம், வர்த்தகம் செய்யலாம்னு சொன்னது தான். ரெண்டாவது முக்கியம் காரல் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆடம் ஸ்மித்துக்கு அப்புறம் இந்த எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். 1867 DAS கேபிட்டல் புக் ஒன்று சொன்னார். இதில் 2 முக்கியமாக அவர் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒன்று சோசியலிசம், இன்னொன்று கம்யூனிசம். இந்த வேர்டை யூஸ் பயன்படுத்தியிருக்காரு. சோசியலிசம் தத்துவத்தை முன்மொழிந்தவரும் இவர் தான், காரல் மார்க்ஸ் தான். ஓகேவா? இவர் இதை வச்சு தான் லெனின் ஒரு புரட்சி பண்ணியிருப்பார். அது என்ன புரட்சினா, ரஷ்ய புரட்சியில் 1917 கம்யூனிசம் தத்துவத்தை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா, லெனின். இவர் இதை பேஸ் பண்ணி அந்த காரல் மார்க்ஸ் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த புக்கு DAS கேபிட்டல் ஆஃப் புக்கு, இதில் பயன்படுத்தின கேப்ஸ் சோசியலிசம் கம்யூனிசத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ரஷ்ய புரட்சி கம்யூனிசத்தை வச்சு பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா JM கின்ஸு. இவர் பார்த்திங்கன்னா மாடர்ன் எக்கனாமிக்கை அறிமுகப்படுத்தியவர். மாடர்ன் எக்கனாமிக் என்னென்னா 3 இருக்குது. மிக்ஸ்ட் எக்கனாமிக், மேக்ரோ எக்கனாமிக், ஃபிஸ்கல் எக்கனாமிக். இது பார்த்திங்கன்னா வரி வசூலித்து செலவு செய்ய வேண்டும், அதை சொல்கிறது தான் இந்த ஒன்று. இது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒரு பீப்புள்கிட்டையோ இல்லை அங்கே கம்பெனிக்கிட்டேயோ வரி வசூலித்து தான் என்ன பண்ணணுன்னா அதை செலவு செய்யணும், அது சொல்கிறது தான். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா மானிட்டரி எக்கனாமிக்னு சொல்கிறாங்க. இது என்ன மீனிங்னா, இது வங்கி பணத்தை சப்ளை செய்யும் முறையை கட்டுப்படுத்த வேண்டும். ஸோ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இட்ஸ் மானிட்டரி எக்கனாமிக். புக்கு பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், மணி அண்ட் இன்ட்ரெஸ்டட். நெக்ஸ்ட் தாமஸ் மால்தஸ். இவர் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் தியரி, மக்கள் தொகை கோட்பாட்டுகளை அறிமுகப்படுத்தியது. அடுத்தது பார்த்திங்கன்னா அமிர்த்யா சென்ங்கிறவர் நோபல் பரிசு பெற்றவர். எதுலன்னா எக்கனாமிக் சம்மந்தப்பட்டதில். ஸோ வெல்ஃபேர் ஆஃப் எக்கனாமிக். இதில் என்னென்னா, வறுமை குறைச்சி, வேலையின்மையும் குறைச்சி, மக்கள் பொதுநல திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொன்னவர். வறுமையை குறைக்கணும், வேலையின்மையை குறைக்கணும், மக்கள் பொதுநல திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் சொன்னவர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டத்தில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் தன்மை. இது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி, தனியார் துறை அப்புறம் அரசு துறை, இது 2மே மிக்ஸ் பண்ண எக்கனாமிக் அப்படி சொல்கிறாங்க. இதை கண்டினியூ இந்த இந்தியா வளர்ந்து வரும் சந்தைன்னு சொல்லுது, அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லுது. இதில் இம்பார்ட்டன்ட் ரோல் என்னென்னா, இந்த அக்ரிகல்ச்சர் த மேஜர் ரோல் ப்ளே த இந்தியன் எக்கனாமி. ஸோ லோ
கான்ட்ரிபியூஷன் இன் இந்தியா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் வந்து தொழிற்சாலை, அப்புறம் சேவைத்துறை, ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் ஜிடிபின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியன் எக்கனாமிக்கு அதிக பங்களிக்கிறது. மொத்தம் 3, ஒன்று அக்ரிகல்ச்சரு, 2வது வந்து தொழில்துறை, 3வது வந்து சேவைத்துறை. இது 3மே தான் இந்தியாவுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. அடுத்ததுக்கு வேலை செய்யும் நபர்கள் அக்ரிகல்ச்சரில் அதிகம், இண்டஸ்ட்ரியில் அதை விட கம்மி, சர்வீஸில் அதை விட கம்மி. ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி விட இண்டஸ்ட்ரியல் அதிகம், இண்டஸ்ட்ரியை விட சர்வீஸ் அதிகம். ஸோ அப்ராக்சிமேட்லாம் எவ்வளோ இருக்குன்னா அக்ரி வந்து 70 to 80% ஆஃப் ஜிடிபி இருக்கும். ஸோ மக்கள் தொகை பகுப்பு வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர் அதிகமாக இருப்பதை குறிக்கிறது. ஸோ இப்போ ஒரு 100 கோடி எடுத்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 30 கோடி 35 கோடி வந்து யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. சராசரி வயது அது அந்த மாதிரி சொல்கிறது தான். சராசரி வயது 30 years பிலோஸ் இருப்பாங்க அப்ராக்சிமேட்லி சொல்கிறாங்க. 60% ஆஃப் இந்தியன் பீப்புளில். அப்போனா 100 பேரில் 60 பேர் வந்து 35 வயசு பிலோ தான் இருப்பாங்கன்னு சொல்கிறது அந்த டைமில். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் சொல்கிறாங்க. 5ஆண்டு திட்டத்தின் பரிமாண வளர்ச்சி அதை பற்றி பார்க்குறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஸ்வேஸ்வரய்யா அப்படின்றவர் 1934 பொருளாதார கோரிக்கை சீஃப் இன்ஜினியர் வந்து இவர் வந்து கொடுத்தார். ஒரு புக்கு வந்து எழுதியிருப்பார். அது என்னென்னா எ பிளான்ட் எக்கனாமிக் ஆஃப் இந்தியா. ஸோ இது சொன்னவர். அடுத்தது பொருளாதார திட்டம் வேண்டும் சொன்னார். அப்புறம் தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் வேண்டும். 10 years பிளான் எழுந்திருந்தவர். ஸோ இதெல்லாம் சொன்னது தான், அவர் தான் சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு 1938 இவர் தான் வந்து தலைவர். செயலாளர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். நேஷ்னல் பிளானிங் கமிட்டி ஒன்று விட்டார். அது என்னென்னா அது ஒரு தேசிய திட்டக்குழு. இந்த திட்டம் வந்து என்னென்னா இந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் வந்து 1939 செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று ஆரம்பித்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டி, தேசிய திட்டக்குழு அந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்து 5ஆண்டு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்துருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் வந்து கேன்சல் ஆச்சு. ஏன்னா 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுனால. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே பிளான் என்னென்னா 1940 பாம்பேயை சேர்ந்த 8 தொழில் அதிபர், டாட்டா, பிர்லா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான் மத்தியா, ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு 8 பேர் சேர்ந்து 12 வருட திட்டத்தினை முன்வைத்தனர். எல்லாம் 5 ஆண்டு 10 ஆட்டம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முன் வச்சாங்கல்ல. இப்போ இவங்க என்ன முன் வைக்கிறாங்கன்னா பாம்பே பிளான்னு ஒன்று முன் வைக்கிறாங்க. ஒரு 8 தொழிலதிபர் டாட்டா, பிர்லா அவங்கெல்லாம் சேர்ந்து 15 வருட திட்டத்தை முன் வைத்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்என் அகர்வால் அவர் என்ன பண்ணுறாருன்னா 1944 அவர் முன்வைத்த திட்டம் என்னென்னா காந்தியன் பிளான். காந்தியவாதி அவர். ஒரு அகர்வால் வந்து எஸ்என் அகர்வாலுங்கிறது ஒரு காந்தியவாதி. அதனால் அவர் ஒரு திட்டம் பெயர் வைக்கிறாரு. அந்த திட்டத்தின் பெயர் வந்து காந்தியன் பிளான். கிராமங்களின் தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் சொல்கிறாரு. கோரிக்கை முன்வைத்தவர். ரூரல் எக்கனாமிக், அப்போ தொழிற்சாலை அமைக்க வேண்டும். ஸோ வில்லேஜ் டெவலப் பண்ணணும் அதுன்ற ஒரு மோட்டிவில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்என் ராய் வந்து 1945 பீப்புள் பிளான், மக்கள் திட்டம், கம்யூனிஸ்ட் இவர். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி சொன்னவர் மக்கள் திட்டம்னு. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்திய அரசியல் நிர்ணய சபை வேண்டும் என கோரிக்கை வைத்தவர் யார்? எம்என் ராய் 1945. இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயத்துறைகளை அரசுரிமை ஆக்க வேண்டும்னு சொன்னவர் அவர் தான். ஏன்னா இவர் கம்யூனிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் அவர் மோஸ்ட்லி சொல்லியிருப்பார். அப்புறம் ஜேபி நாராயணன் அவர் 1950 சர்வோதயா திட்டம். இது எப்படின்னா அதிகாரத்தை பகிர்ந்து பஞ்சாயத்துக்கு கொடுக்க வேண்டும். ஸோ பஞ்சாயத்துக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுக்கணும், வெறும் இது மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. அப்புறம் கிராமப்புற தொழிற்சாலை வைக்க வேண்டும். இவரும் சேம் வந்து குடிசை தொழில் வைக்க வேண்டும்னு சொன்னார். இதில் சிறந்த சில அம்சங்கள் நேரு முதல் 5 ஆண்டு திட்டத்தை எடுத்துக்கொண்டார். அதாவது ஜேபி நாராயணன் இவர் இந்த 1950 சொன்னதை வந்து இப்போ ஃப்யூச்சரில் இந்த இயருக்கு அப்புறம் வர்ற 5 ஆண்டு திட்டத்தில் நேரு வந்து இதில் ஒரு சில விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குழு ஒன்று அமைப்பாங்க. திட்டக்குழு எப்போ அமைப்பாங்கன்னா மார்ச் 15 1950 நேரு பிரதமராக இருந்தார். அப்போ வந்து அமைப்பாங்க. இது எங்கேருந்து எடுப்பாங்களா? திட்டக்குழு வந்து டேக்கன் ஃப்ரம் ரஷ்யாவிலேருந்து இது எடுக்கப்பட்டது.
இதோட சேர்மன் வந்து யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க வந்து திட்டக்குழு சேர்மன். எப்படி நடத்துவாங்கன்னா அனைத்து மாநில முதல்வர் மற்றும் நிதியமைச்சர்கள் இவங்க ஒரு சைடும், ப்ளஸ் பிஎம் அண்டு மத்திய நிதியமைச்சர் இவங்க ஒன்று, அப்புறம் அனைத்து முதல்வர் ப்ளஸ் நிதியமைச்சர்கள் அவங்க இணைந்த குழு தான் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஆகஸ்ட்டு 1952 வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானு 1951 to 1956 வரைக்கும் இருக்கிறது. ஸோ அப்போ பிரதமராக இருந்தவர் நேரு. இதை வந்து ரிட்டன் பை யாருன்னா ஆட்வர்ட் அண்டு டோமர். இது வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதே நேரத்தில் அமெரிக்காவில் வந்து கோதுமை இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். வறுமை அதிகமாக இருந்தது எந்த டைம்லனா இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில். அதனால தான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. செகண்ட் 5 இயர் பிளான் பார்த்திங்கன்னா அடுத்த 5 வருஷம் 1956 to 61. அது இப்போ பிரதமராக இருந்தவரும் நேரு தான். இதுக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா தொழிற்சாலை கொடுத்தாங்க. இது யார் ரிட்டன் பைனா இட் இஸ் மகாலா நோபிஸ் தான் வந்து இதுக்கு செகண்டு 5 இயர் பிளானை வந்து கொடுத்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய புள்ளியியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. யார் அந்த செகண்ட் 5 இயர் பிளான் போட்டவர் 1956 to 61க்கு. அப்புறம் மகாலா நோபிஸ் அவர் தான். ஸோ ஒரு ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன திட்டம், தொழிற்சாலைகள், பருத்தி, சிமெண்ட் தொழிற்சாலைகள் இதுக்கெல்லாம் வர காரணம். டிஎன்இபி வந்து இந்த டிஎன் முதல்வர் அப்போ இருந்தவர் காமராஜர். அந்த டைம்லலாம் வந்து பெருமளவு தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு தேர்டு 5 இயர் பிளான் திட்டம். இதை வந்து கஜ்ஜல் திட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இஸ் ரிட்டன் பை த கஜ்ஜல். ஸோ அதனால் அவர் எழுதுனால அவரோட திட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1961 66 வரைக்கும் 1960 வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து விவசாயத்துக்கு, ரெண்டாவது வந்து தொழிற்சாலை கொடுத்தாங்க, மூணாவது இது எதுக்கு கொடுப்பாங்கன்னா தற்சார்பு இந்தியா அது கொடுப்பாங்க. இது தோல்வியை சந்தித்தது. காரணம் என்னென்னா இந்தியா சீனா வார் எப்போன்னா 1962 போர் வந்ததுனால இந்த திட்டம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதே சேம் டைமில் ஒரு 2 வருஷம் கழித்து நேரு வந்து இறந்துட்டு 65 லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக இருப்பார். அப்புறம் சேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வார் நடக்கும். யாருக்குன்னா 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து நடக்கும். ஓகே, இப்போது 1966 to 69 3 இயர்ஸ் பிளான் சொல்லுவாங்க. அதை 1966 வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து திரும்ப அவர் இறந்துடுவார். அவருக்கு பிறகு 66 இந்திரா காந்தி பிரதமர் ஆகிட்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக 3 இயர்ஸ் பிளானை வந்து ஆனுவல் பிளானர் திட்டமாக வந்து அறிவிப்பாங்க. ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 இயர்ஸ் பிளானோட முடிச்சுட்டு திரும்ப 4th இயர் பிளான் வந்து ஃபோர்த் 5 இயர் பிளான் வந்து சொல்லுவாங்க. அது எப்போன்னா 1969 1974 வரைக்கும். ஸோ இதோட முக்கியத்துவம் என்னென்னா குரோத்து வித் ஸ்டெபிலிட்டி, நிலை தன்மையான வளர்ச்சி. ஸோ அதை சொல்கிறது தான். இந்த காலகட்டத்தில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். யாருக்கு ஆட்சி காலம்னா பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில். 5 இயர் பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் பிளான் 5th 5 இயர் பிளான் வந்து ரிட்டர்ன் பண்ணவர் வந்து டிபி தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1974 1979 வரைக்கும் இருக்கானது. இது எதுக்குன்னா முக்கியத்துவம் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, தொழிற்சாலை கொடுத்துருப்பாங்க, சுரங்கம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டைமில் வந்து பிரதமராக இருந்தவங்களும் இந்திரா காந்தி தான். 1975 எமர்ஜென்சி வந்து அறிவிப்பாங்க. யார் இவங்க இந்திரா காந்தி. ஸோ ஆர்டிக்கல் வந்து எந்த ஆர்டிக்கல் பயன்படுத்தினா ஆர்டிக்கல் 352 பயன்படுத்தி எமர்ஜென்சியை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 1977 தேர்தலில் முதல் காங்கிரஸ் கட்சி வந்து தோல்வியடையும். ஸோ அதே இயரில் வந்து பார்த்திங்கன்னா 1977 ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வரும். கூட்டணி ஆட்சி தான் அமைப்பாங்க. பிரதமராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மொரார்ஜி தேசாய். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 1978 வந்து 5 இயர் பிளான் வந்து கேன்சல் பண்ணிவிடுவார். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் என்ன கொடுப்பார்னா ரோலிங் பிளான்னு ஒன்று கொடுப்பார். அது பார்த்திங்கன்னா 1978 to 79 அந்த 1 இயருக்கு. அந்த முக்கியத்துவம் வந்து எதுக்குன்னா அதிகார பகிர்வு, விவசாயம், கிராமப்புறம், காந்திய திட்டங்கள் இதுக்கான மெயின் வந்து ரோலிங் பிளானில் இருக்கும். ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 1980 வந்து தேர்தல் நடக்கும். தேர்ந்தெடுத்து மீண்டும் யார் பிரதமர் ஆவாங்கன்னா இந்திரா காந்தி. எப்போது 1980 அப்போ 77 தோற்றுருவாங்க.
80 வந்து திரும்பவும் வந்து இந்திரா காந்தி காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கும். 6th 5 இயர் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 1980 85 வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு திட்டம்னு சொல்லுவாங்க இந்த 5 இயர் பிளானை. இந்திரா காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்திரா காந்தி செட்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த கரிபி உட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா மீனிங் வந்து என்னென்னா, இதோட மீனிங் வந்து வறுமையை ஒழிப்போம்ன்றது தான் இதோட முக்கியத்துவம். ஸோ இதுக்கு முக்கியத்துவம் வந்து இதுக்கு என்னென்ன முக்கியத்துவம் இந்த 5 இயர்ஸ் பிளானில் கொடுத்தாங்கன்னா, டெக்னாலஜி, வறுமை ஒழித்தல், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி பண்ணது தான். 1984 இந்திரா காந்தி வந்து சுட்டு கொல்லப்பட்டார். ஸோ அவங்க செக்யூரிட்டி, அவங்க பாதுகாவலர்களே அவங்க சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ 7th 5 இயர் பிளானை வந்து 1985 to 1990 வரைக்கும் பண்ணுவாங்க. இதில் பிரதமராக இருந்தவங்க ராஜீவ் காந்தி. ஆஃப்டர் இவங்க டெத்து பிறகு, இந்திரா காந்தி சுட்டு கொண்டது பிறகு. இதோட முக்கியத்துவம் என்னென்னா, இது ரொம்ப முக்கியம். ப்ரைவேட் செக்டார் ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ், இதை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 1991 வந்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறம் யார் பிரதமராக வருவாங்கன்னா, பிரதமர் வந்து நரசிம்ம ராவ் அவர் வருவாங்க. அதுக்கப்புறம் 1991 to 92 வரைக்கும் நரசிம்ம ராவ் வந்து பணம் நெருக்கடி காரணமாக IMF அப்படின்னு ஒன்று 1991 வந்து அவர் இது பண்ணுவார். ஸோ அது யாருன்னா நரசிம்ம ராவ் அண்டு நிதியமைச்சர் மன்மோகன் சிங் அப்போ இருப்பாங்க. இதில் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் LPGயை கொண்டு வருவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ LPG எந்த ஆண்டுன்னு கேட்டால் IMF 1991 அதுன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த நிதியமைச்சர் வந்து மன்மோகன் சிங்கும் அப்புறம் நரசிம்ம ராவ் பிரதமராக இருந்தவரும். ஸோ LGBனா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்ஸ். ஸோ அதுக்கான மீனிங் அதுதான். அடுத்து வந்திங்கன்னா 8th 5 இயர் பிளான் 1992 1997 வரைக்கும். ஸோ இந்த 5 இயர் பிளானை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது எதுக்கு முக்கியத்துவம்னா கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம், இதை பற்றி இருக்கிறது தான். இப்போ பிரதமராக இருந்தவரும் சேம் நரசிம்ம ராவ் தான். 9th 5 இயர் பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1997 2002 வரைக்கும் இருந்தவர் பிரதமர் வந்து வாஜ்பாய், பிஜேபி கவர்மெண்ட்டு. இவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்டு ஈக்குவாலிட்டி. ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 10th 5 இயர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 2002 2007 வரைக்கும் இருக்கும். ஸோ 2004 வரைக்கும் வாஜ்பாய் பிரதமராக இருப்பார். அதற்கு பின் வந்து மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருப்பார். ஸோ இந்த இதில் வந்து பாதி 5 ஆண்டு திட்டத்தில் அவர் பிரதமராக இருப்பார். தென் இவர் பிரதமராக இருப்பார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் இந்தியா வந்து தனிநபர் வருமானம் வந்து 2 மடங்கு அதிகமாக்க வேண்டும்ன்றது தான் இந்த 5 இயரோட குறிக்கோளே. அடுத்தது 11th 5 இயர் பிளான் வந்து 2007 2012 வரைக்கும் இருக்கிறது. இது உள்ளடங்கிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12th 5 இயர் பிளான். இது என்னங்கன்னா உள்ளடக்கிய வேகமாக நீடித்த வளர்ச்சி. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான். இந்த 5 இயர் பாதியிலே கைவிட்டுருவாங்க. ஏன்னா 2014 பிரதமராக யார் வருவாங்கன்னா மோடி வருவாங்க. ஸோ 2015 ஜனவரி 1 5ஆண்டு திட்டம் வந்து மற்றும் பிளானிங் கமிஷன் கலைக்கப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா NDC மட்டும் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ 2 கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒன்று 5 இயர் பிளானிங் கேன்சல் பண்ணிடுவாங்க, அப்புறம் பிளானிங் கமிஷனையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பிளானிங் கமிஷன் இதெல்லாம் கலைத்து விட்டு என்ன மட்டும் இருக்குன்னா NDC மட்டுமே இருக்கும். அதுக்கு பதில் அவங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா நிதி ஆயோக்கா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு திங்க் டேங்க், பாட்டம் ஆஃப் அப்ரோச், இந்தியாவில் உள்ள அனைத்து குறியீடுகளையும் வெளிப்படுத்துகிறது. ஸோ அதை பற்றி இப்போ சொல்கிறது தான் இந்த நிதி ஆயோக். ஓகே. ஸோ இது வந்து ஃபிஸ்கல் நிதி கொள்கை. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசாங்கம் வரவு மற்றும் செலவுகளை மதிப்பீடு செய்தல், இதை பற்றி சொல்கிறது தான் இந்த நிதி கொள்கை. வரி விதிகள், காமன் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து ஆடம் ஸ்மித் வந்து எழுதிய புத்தகமான வெல்த் ஆஃப் நேஷனில் ஒரு அரசாங்கம் எவ்வாறு விதிமுறை விதிக்க முடியும்னு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வரையெடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வழிமுறைகள்,
கெனான் ஆஃப் எபிலிட்டி, செலுத்தும் திறன் விதி வந்து எபிலிட்டி இருக்கும் மக்களிடம் அதிகமாக வசூல் பண்ணுற மாதிரியும் எபிலிட்டி குறைவாக இருக்கும் மக்கள்கிட்ட குறைவாக வசூல் பண்ண மாதிரியும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெனான் ஆஃப் செர்டைனிட்டி, நிச்சயத்தன்மை விதி. பொருளை வாங்கியவரே மக்கள் விலை டாக்ஸ் நேரம் தெளிவாக அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்கு. கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், வசதி விதிகள். மக்கள் வரியினை மிக எளிதில் வழங்க கூடியதாக இருக்க வேண்டும் சொல்கிறது, அவர்களுக்கு தகுந்தாற் போல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கெனான் ஆஃப் ஈக்விட்டி, சமத்துவ விதி. பாரபட்சம் பார்க்காமல் யாராக இருந்தாலும் பணக்காரங்க ஏழை யாராக இருந்தாலும் ஒரே மாதிரியான வரி தான் வசூலிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன் விதி, அதை தான் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. நாட்டில் வாங்கப்படும் வரி நாட்டின் பொருளாதார பாதிக்காதவாறு இருக்க வேண்டும் போட்டிருக்கு இந்த ஜிஎஸ்டி வரி. கெனான் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, நெகிழும் தன்மை. நாட்டில் மக்கள் வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா வரி அதிகமாக இருக்கணும், மக்கள் வருமானம் குறைஞ்சிச்சுன்னா வரி குறையணும்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெனான் ஆஃப் எக்கனாமி, சிக்கன விதி. சிக்கன விதிங்கிறது என்னென்னா வரியை வசூலிக்கும் போது ஏற்படும் செலவுகளை குறைத்து கொண்டு இது கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கலெக்ட் பண்ணுறதுக்கான அந்த இதையும் வந்து குறைச்சிக்கணும்னு சொல்கிறாங்க.